الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقل لعبادي العبادي يقول التي هي أحسن إلى آخر الآية. صدق الله العلي العظيم. وقال نبينا بشير صلى الله عليه وسلم: من يضمن لي ما بين لحييه وما بين فخذيه أضمن له الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبشيخنا القطب الرباني والهيكل الصمداني السيد محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஈருலகத்தின் தலைவர், எம் உயிரை விடவும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ஜும்மாவினுடைய தினத்திலே ஜும்மாவினுடைய முழு நன்மைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நேர காலத்தோடு அவனுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் எம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடந்தால் சொர்க்கத்தை அடையலாம் என்று சொன்னார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தும், எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் நரகத்தின் விளிம்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்களோ அப்படியான விடயங்களை முடிந்த அளவு முற்றுமுழுதாய் நம்முடைய வாழ்க்கையை விட்டும் தவிர்ந்து நடப்பதற்கு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொண்டவனாக, நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப் லில்லாஹி தஆலா ஃபி ஹாதல் மஸ்ஜித், இறைவனுக்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே நான் தரிபட்டிருக்கின்றேன் என்ற நியத்தை ஒவ்வொருவர்களும் உங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுமாறு ஞாபகமூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் இருக்குகிறது, இந்த உலகம் நாளை மறுமை நாளினுடைய விளைநிலம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் எதனை விதைக்குகின்றோமோ, எப்படியான நல்ல விடயங்களை இந்த உலகத்திலே நாம் செய்கின்றோமோ அந்த விடயத்திற்கு பலனை நாளை கியாமத்து நாளையிலே நாம் அறுவடை செய்து கொள்ள முடியும். நல்ல விடயங்களை இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட நல்ல விடயங்களை செய்கின்றோமோ அதற்குரிய பலனை நாளை கியாமத்து நாளையிலே நாம் அறுவடை செய்வோம் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேற்குறிப்பிட்ட ஹதீஸ் சொல்லி காட்டியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே மனிதர்களாக பிறக்கப்பட்ட நாம், மனிதர்களாக பிறந்திருக்குகின்ற நாம், இந்த உலகத்திலே வாழுகின்ற காலகட்டங்களில் நமக்கு மத்தியிலே பலதரப்பட்ட கடமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழுகின்ற காலகட்டங்களிலே பல கடமைகளை நமக்கு கடமையாக்கி இருக்குகிறான்.
தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இப்படி ஏராளமான கடமைகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்குகின்றான். இபாதத்துக்கள் மாத்திரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கியது கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தொழுதால் மாத்திரம் போதாது, அவன் வாழுகின்ற காலகட்டங்களில் அவன் எப்படி நடந்து கொள்கின்றான், மனிதனுக்கு மத்தியில் அவன் நடக்குகின்ற பொழுது, மனிதர்களுக்கு மத்தியில் அவன் பேசுகின்ற பொழுதாக இருக்கட்டும், அவனோடு பழகுகின்ற வரைக்கும் அவன் எப்படி நடந்து கொள்கின்றான் என்பதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். ஒரு மனிதனோடு நடந்து கொள்கின்ற நடைமுறை அவனுடைய மனதை பாதிக்காத வண்ணம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் வாழ வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது இறைவனுடைய அரிசுக்கு சமன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள். உள்ளத்தை உடைப்பது என்பது கஅபாவை உடைப்பதற்கு சமம் என்பதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள். ஆக மனிதர்களுக்கு மத்தியில் நடக்குகின்ற அந்த நடைமுறையிலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் நம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும், நம்முடைய நடைமுறையாக இருக்கட்டும், எந்த வகையிலும் அடுத்த மனிதனுடைய மனதை புண்படுத்தாத வகையில் நம்முடைய செயற்பாடுகள் இருந்து கொள்ள வேண்டும். அப்படி அடுத்த மனிதர்களுடைய செயற்பாடுகள் அடுத்த மனிதர்களுடைய மனதை உடைக்குகின்ற வகையில் நம்முடைய செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சுவர்க்கம் என்பது ஒரு கேள்விக்குறி என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு ஏராளமான நிஅமத்துக்களை செய்திருக்கின்றான். உடல் உறுப்பை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் இறைவன் நமக்கு செய்த மிக பெரும் நிஅமத். நமக்கு 2 கண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றான். இந்த 2 கண்களினுடைய பெருமதியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், கண் பார்வையற்ற ஒரு மனிதனை சந்திக்குகின்ற பொழுது அதனுடைய பெருமதியை நாம் அடைந்து கொள்ள முடியும். எமது உடல் உறுப்புகள் எல்லாமே சீராக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உடல் உறுப்புகளினுடைய பெருமதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றால் விளங்கும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெருமதியான நிஅமத்துக்களை நமக்கு தந்திருக்கின்றான் என்று. அப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் நிஅமத். இப்படிப்பட்ட நிஅமத்துக்களை வைத்து அடுத்த மனிதர்களுக்கு எந்த வகையிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் சரி நாம் அநியாயம் செய்துவிடக்கூடாது. உதாரணமாக நம்முடைய நாவை எடுத்துக்கொள்வோம். இந்த நாவு இருக்குகிறதே, இந்த நாவின் மூலமாக நாம் எத்தனையோ மனிதர்களுடைய மனங்களை புண்படுத்தி இருப்போம். நாம் பேசுகின்ற வார்த்தை இருக்குகிறதே, எத்தனை மனிதர்களுடைய உள்ளங்களை உடைத்திருக்கும், எத்தனை குடும்பங்களுடைய வாழ்க்கையை பிரித்திருக்கும், எத்தனை நண்பர்களுடைய அந்த உறவை பிரித்திருக்கும். எனவே பேசுகின்ற வார்த்தை இருக்குகிறதல்லவா, இந்த வார்த்தை அழகானதாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டி இருக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல் லிஇபாதி, என்னுடைய அடியார்களிடத்திலே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸனு, மனிதர்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற பொழுது எவைகள் நல்ல பேச்சாக இருக்குகிறதோ, எவைகள் நல்ல விடயங்களாக இருக்குகிறதோ அவைகளை பேச வேண்டும் என்பதனை நாயகமே நீங்கள் எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் இந்த நாவின் மூலமாக எப்படியான
வார்த்தை பிரயோகங்களை நாம் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கு மத்தியில், நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலே, நமது குடும்பங்களுக்கு மத்தியில், ஏன் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு மத்தியில் நம்முடைய வார்த்தை பிரயோகம் என்பது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நாம் தாய்க்கு பேசுகின்ற வார்த்தை இருக்குகிறது அல்லவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது வலா தகுல் லஹுமா உஃபின் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிக்குகின்றான். தாயை பார்த்து சி எனும் வார்த்தையை கூட நீங்கள் பாவிக்க கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். இன்று இந்த சி என்ற வார்த்தையை நாம் பாவிக்குகின்றோமா? அதைவிட பாரதூரமான என்னென்ன வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இருக்குகிறதோ அத்துணை வார்த்தை பிரயோகங்களும் நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்து நாம் பேசுகின்றோம். பெற்றோர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நண்பர்களுக்கு மத்தியில், நமக்கு மத்தியில் எப்படியான வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெறுகிறது என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வார்த்தைகளில் கவனம் தேவைப்பட வேண்டும். கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லுவார்கள், பழமொழி என்று நினைக்குகின்றேன். கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாம் சொல்லுகிறது நா தவறினால் நரகையில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தை அடுத்த மனிதர்களுடைய மனதை எந்த வகையிலும் நோவினை படுத்திவிடக் கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு உண்மையான முஸ்லிம் யார்? ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய நாவினாலோ அல்லது ஒரு மனிதனுடைய கரத்தினாலோ பிற மனிதன் பாதுகாப்பு பெறுவான் என்றிருந்தால் நிச்சயமாக அவன்தான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, நம்முடைய நாவு என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்குகிறது. ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய நாவிலிருந்து பிற மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும். பிற மனிதன் பாதுகாப்பு பெறவில்லை என்று சொன்னால் சிந்தனை செய்து பாருங்கள் நாம் எந்த வகையில் இருக்குகின்றோம் என்பதை. எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். கவனம் தவறுமாக இருந்தால் நம்மளை நரகத்தின் விளிம்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேசுவதை விட மௌனம் சிறந்தது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த சூழலை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பேசுவதை பார்க்கிலும் மௌனம் என்பதுதான் சால சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் பேசுகின்ற வார்த்தை ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவது என்பது பாவம் என்பது தெரிந்திருந்தும் கூட சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு இரண்டு மனிதர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி அறிமுகம் செய்ததற்கு பிற்பாடு அந்த இடத்திலே பேசப்படுகின்ற விடயம் யாரோ ஒருவருடைய விடயங்களை பற்றித்தான் அங்கே பேசப்படுகிறது. இது நமக்கு மத்தியில் மாத்திரம் அல்ல, சமூக வலைதளங்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தாலும்
அங்கும் அதுதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிற மனிதர்களுடைய மானங்களில், பிற மனிதர்களுடைய செயற்பாடுகளிலே நம்முடைய கவனம் அதிகமாக இருக்குகிறது. ஆனால் அந்த விடயம் நம்மிடத்திலே அதிகமாக இருக்குகிறது. ஆனால் நம்முடைய விடயத்தில் நாம் கவனம் செலுத்துவதை விட அடுத்தவர்களுடைய விடயத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். அந்த கவனத்தை நம்மிலே நாம் செலுத்துவோமாக இருந்தால் நரகில் இருந்து நாம் விடுதலை பெறலாம். விடுதலை பெறுவதற்கு அது மிக பெரும் ஒரு விடயமாக இருக்கும். எனவே நம்மில் என்ன குறை இருக்குகிறது என்பதனை நாம் நம்மளை ஒரு தரம் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். நம்மளை நாம் ஒரு தரம் பரீட்சித்து பார்க்க வேண்டும். நம்மளை விட்டுவிட்டு அந்த இரண்டு நபர்கள் பேசுகின்ற பொழுது அடுத்த மனிதர்களை பற்றி அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இப்படி நடக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்குகின்றார்கள், மனில் முஃப்லிஸ், யார் முஃப்லிஸ் என்று கேட்குகின்றார்கள். யார் திவாலானவர் என்று கேட்க, எவரிடத்திலே பணம் காசுகள் இல்லையோ, பணம் இல்லையோ, எவரிடத்திலே திருகங்கள் இல்லையோ அவர்தான் முஃப்லிஸ் என்பதாக சஹாபாக்கள் சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் அல்ல, அவரல்ல முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? நாளை கியாமத் நாளையிலே தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும் அவர் அவ்வளவு நன்மையான விடயங்கள் செய்திருப்பார். ஏராளமான நன்மையான காரியங்களோடு மலை போல் நன்மைகளோடு அந்த இடத்திலே வந்து சுவர்க்கம் நுழைவதற்கு அவர் ஆசைப்படுவார். அந்த சந்தர்ப்பத்திலே அவரால் பாதிக்கப்பட்ட மனிதர்களும் அங்கே வருவார்கள். அவரால் பாதிக்கப்பட்ட மனிதர்களும் அங்கே வருவார்கள். அங்கே அவரால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இறைவனிடத்திலே இப்படி முறைப்பாடுகளை வைக்குகின்ற பொழுது இவருடைய அத்துணை நன்மைகளும் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டுவிடும். இப்படி இவரால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு இவரிடமிருந்து நன்மைகளை எல்லாம் கொடுபட்டதற்கு பிற்பாடு இவரிடத்தில் நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இவரிடத்திலே நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இப்படி இருக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கு மேலும் இவரால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அங்கே சமூகம் தருகின்ற பொழுது அங்கே இவரால் பாதிக்கப்பட்ட மனிதர் இருக்குகின்றார்கள் அல்லவா, அந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், தீமைகளை இந்த மனிதரிடத்திலே அந்த தீமைகள் கொடுக்கப்படும். இப்படி கொடுக்கப்படுகின்ற மனிதர் தான் இந்த உலகத்திலே முஃப்லிஸ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு சூழலில் நாளை கியாமத் நாளையில் நாம் செல்வோம் என்றிருந்தால் உண்மையில் நாமும் முஃப்லிஸாக மாறிவிடுவோம் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கி இருந்தும் கூட இவைகளில் இருந்து தவிர்த்து நடப்பதற்கு இந்த மனிதர்கள் முயற்சி செய்வார்கள் என்று பார்த்தால் அவர்கள் அது விஷயத்தில் முயற்சி எடுப்பது என்பது மிக மிக குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பிறர்களுடைய விடயத்தில் நாம் மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தை பிரயோகங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் அடுத்த மனிதர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்தில் அமைந்துவிடக் கூடாது. எனவே பேசுவதை விட மௌனம் என்பது சிறந்தது என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லையா மௌனமாக இருக்கட்டும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். யார் ஒரு மனிதன் தீய விடயங்களில் இருந்து, தீய பேச்சுக்கள் பேசுவதிலிருந்து யார் தன்னை மௌனித்துக் கொள்கின்றார்களோ, யார் தன்னை மௌனமாக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மன் சமத நஜா. யார் தேவையற்ற வீணான பேச்சுக்களில் இருந்து தன்னை
பாதுகாத்து மௌனமாக இருந்து கொள்கின்றாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காலம் என்பது எப்படியான சூழல் என்பதனை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. நண்பர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே கேலி கூத்துகள், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து அகன்று விட்டது. இன்று வாலிப சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் மிக மிக கவலை அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? தொழுகை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள். இன்று பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய வாலிபர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதனை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதனை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் இது விடயத்திலே மிக மிக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் மார்க்கத்தை மூர்க்கத்தனமாக விளங்கியதன் காரணத்தினால் சிலர்கள் மார்க்கத்தை படிப்பதில் கவனஈனம் செலுத்துவதன் கவனஈனமாக இருப்பதன் காரணத்தினால், மார்க்கத்தை பற்றிய போதிய அறிவு இல்லாததன் காரணத்தினால் மார்க்கத்தை விட்டு அவர்கள் விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது விடயத்தில் மிக மிக கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பெற்றோர்கள் மாத்திரமல்ல, இதற்கு யார் யாரெல்லாம் பொறுப்புதாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது விடயத்திலே மிக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவர்களிடத்தில் நல்ல வார்த்தை பிரயோகங்களை நாம் பிரயோகிக்க வேண்டும். இப்படி பிரயோகிக்காமல் நாம் இருப்போமாக இருந்தால் நரகிற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய மேலான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மை யதுமன் லீ மா பைன லிஹ்யைஹி, இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றையும், அதே போல மா பைன ஃபஹ்தைஹி, இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றையும் யார் முறையாக பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார்களோ, தீய பேச்சுக்களிலிருந்து, தீய விடயங்களிலிருந்து, புறம் பேசுவதாக இருந்தாலும் திட்டுவதாக இருந்தாலும் இவைகளில் இருந்து யார் ஒரு மனிதன் அந்த விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக ஒதுங்குகின்றானோ, அதே போல மா பைன ஃபஹ்தைஹி, இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றையும் யார் தீய விடயங்கள், விபச்சாரத்திலிருந்து, மோசமான விடயங்களிலிருந்து பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலும் அதுமன் லகுல் ஜன்னா, சுவர்க்கத்திற்கு நான் அவருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த நாவு இருக்குகிறதல்லவா, எலும்பில்லாத இந்த நாவு கூரிய ஆயுதம். இந்த ஆயுதம் வார்த்தையினால் ஒரு மனிதனுடைய மனதை புண்படுத்தி விடுகிறது என்று சொன்னால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மன்னிக்க மாட்டான் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பேசுகின்ற வார்த்தை அழகான வார்த்தையாக இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற அந்த வார்த்தை சதகாவிற்கு சமனாக இருக்குகிறது. எனவே நமக்கு மத்தியிலும் சரி, நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலும் சரி, நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலும் சரி, நம்முடைய பெற்றோர்களுக்கு மத்தியிலும் சரி, நாம் பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டும். எனவே இப்படி ஏராளமான நிஅமத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்திருக்கின்றான். அப்படி செய்த ஒரே ஒரு நிஅமத்துக்களே இப்படி
மிக பாரதூரமாக இருக்குகிறது என்று சொன்னால் ஏனைய உறுப்புகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு சாதாரணமான ஒரு நாவுக்கே இந்த அளவுக்கு பாரதூரம், இதனால் ஏற்படக்கூடிய தீமையான விடயங்கள், தீய விடயங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை கொடுக்குகின்றான் என்று சொன்னால் ஏனைய உடல் உறுப்புகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்று இந்த உடல் உறுப்புகளினால் நாம் நல்ல விடயங்களை செய்கின்றோமாம் அல்லது கெட்ட விடயங்களை செய்கின்றோமா என்று இன்று சமூக வலைதளங்கள் இருக்குகிறதே, இந்த ஒரு ஸ்மார்ட் போனின் மூலமாக தம்முடைய இரு கரங்களினால் அடுத்தவர்களுடைய மானங்களில் எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதனிடத்திலே ஒரு தவறை காண்குகின்றோம் என்று சொன்னால், ஒரு தவறை பார்க்குகின்றோம் என்று சொன்னால், அல்லது ஒரு இடத்திலே ஒரு தவறை நாம் பார்க்குகின்றோம் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்திலே சென்று அந்த மனிதனிடத்தில் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு அவனிடத்திலே நாம் செல்ல வேண்டும். எந்த குறையை காண்குகின்றோமோ, எந்த குறையை நாம் பார்க்கின்றோமோ அந்த குறையை உரிய மனிதனிடத்திலே சென்று அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். கெட்ட விடயமாக இருந்தால் திருத்திக் கொள்வதற்கு நாம் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். அல்லது ஒரு நிர்வாகத்தால் ஒரு இடம் பரிபாலிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே ஏதாவது ஒரு தவறை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால் உரிய முறையில் அந்த நிர்வாகத்தினிடத்திலே சென்று அந்த குறையை அவர்களிடத்திலே சொல்லி அதற்கான தீர்வை காண்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த விடயம் பற்றிய முழுமையான அறிவு இல்லாமல் அந்த விடயங்கள் பற்றி அந்த நிர்வாகம் என்ன முடிவு எடுத்திருக்கின்றது என்று தெரியாமல் தனக்கு தோன்றியதை சமூக வலைதளத்திலே நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரு விடயத்தை நினைத்து அந்த விடயத்தை நாம் சமூக வலைதளத்திலே நாம் பகிர்கிறோம் என்றிருந்தால் அதற்கு மாற்றீடாக நிர்வாகம் வேற ஒரு முடிவு எடுத்திருக்குமாக இருந்தால் அந்த இடத்தில் நம்முடைய சிந்தனை, நம்முடைய நிலை பிழையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பிழையாக இருந்து அந்த விடயத்தை நாம் பகிர்கிறோம். அந்த விடயத்தை மற்றவர்கள் அதை அலசி ஆராயாமல் அதனை 10 பேர்கள் அதனை பகிர்கின்றார்கள். இதனால் ஒரு மனிதன் ஒரு நல்ல விடயத்தை செய்கிறான் என்று சொன்னால் அந்த நல்ல விடயத்தை பார்த்து இன்னும் ஒரு மனிதன் அந்த நல்ல விடயத்தை செய்கிற பொழுது அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த நன்மை, யார் அந்த நன்மையான விடயத்தை துவக்கி வைத்தாரோ அவருக்கு கிடைக்கும். யார் ஒரு தீய விடயத்தை செய்கின்றாரோ அந்த விடயத்தை பார்த்து இன்னும் ஒரு மனிதர் அந்த விடயத்தை செய்கின்றார் என்று இருக்குகின்ற பொழுது எப்படி தீய விடயங்கள் செய்கின்றாரோ அந்த அளவுக்கு தீமைகள் அவருக்கு எழுதப்படும். அப்படி எழுதப்படுகின்ற பொழுது அதே போன்ற தீமை யார் அந்த விடயத்தை துவங்கி வைத்தாரோ அவருக்கும் அந்த தீமைகள் வந்து சேரும். எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மிக மிக கவனம் எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய தொலைபேசி நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நாம் செய்வோமாக இருந்தால் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய விடயத்திற்கு நரகம் பரிசாக வழங்கப்படும் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் நம்முடைய உடல் உறுப்புகளினால் செய்யப்படுகின்ற விடயங்களாக இருந்தாலும் அடுத்த மனிதர்களுடைய மனதை புண்படுத்தாத வண்ணம் நம்முடைய செயற்பாடுகளும் சரி, நம்முடைய வார்த்தை பிரயோகங்களும் சரி அமைய வேண்டும் என்பதில் நாம் மிக மிக கவனம் செலுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இறைவன் அளித்த அந்த நிஅமத்துக்களின் மூலமாக எவைகளையெல்லாம் நல்ல விடயங்கள் என்று சொல்லி இருக்குகின்றார்களோ, கண் இருக்குகின்றது, இந்த கண்ணின் மூலமாக நல்ல விடயங்களை பார்க்க வேண்டும், நல்ல விடயங்களை நோக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள். கால்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நல்ல விடயத்தின் பால் நம்முடைய பாதங்கள் செல்ல வேண்டும். நல்ல விடயத்தின் பால்
நம்முடைய பாதங்கள் செல்ல வேண்டும். அதை விடுத்து தீய விடயங்களின் பக்கம் நம்முடைய பாதங்கள் செல்லுமாக இருந்தால் நரகத்தின் விளிம்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இறைவன் அளித்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துக்களை பிரயோசனமாக பாவித்து இந்த உலகத்திலே வாழுகின்ற காலகட்டங்களில் நல்ல விடயங்களை செய்து ஆகிராவினுடைய விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த துன்யாவை பிரயோஜனமாக பாவிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக இருந்தாலும் அந்த உடல் உறுப்புகளினாலே இந்த துன்யாவிலே நல்ல முறையிலே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அடுத்த மனிதர்களுடைய விடயத்தில் நாம் மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் என்பது இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒரு குறைந்த தரஜா என்று சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். உங்களால் முடியுமான அளவு நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள், இறைவனை வழிபட்டு கொள்ளுங்கள். நீங்கள் மரணிக்குகின்ற பொழுது முஸ்லிமாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் அல்லவா. அப்படி என்றால் குறைந்தது ஒரு முஸ்லிமாகவாவது நாம் மரணிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு முஸ்லிமனுடைய தன்மை என்ன என்பதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய ஒரு ஹதீஸ் இருக்குகிறது. மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் பிற மனிதன் இருக்குகிறானே, ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து ஒரு மனிதனுடைய கரத்திலிருந்து யார் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெறுகின்றானோ, யார் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறுகின்றானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக முஸ்லிமினுடைய தன்மைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள் என்று சொன்னால் குறைந்தது ஒரு முஸ்லிமாகவாவது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நாவை நல்ல வார்த்தைகளின் மூலமாக அடுத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அடுத்த மனிதர்களிடத்திலே பேச வேண்டும். தீய விடயங்களை பேசுவதை விட்டும் நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களினுடைய தன்மைகள் உங்களிடத்திலும் இருக்குகிறது என்பதனை நீங்கள் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எனது அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் மிக மிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும் நரகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பொறுப்புதாரியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ஃபஹ்தைஹி, இரண்டு தொடைகளுக்கும் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதை யார் முழுமையாக தீமையான விடயங்களில் இருந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று சொல்லி இருக்குகின்றார்களோ அந்த மனிதர்களில் நாமும் மாற வேண்டும். எனவே எனது அருமை சகோதரர்களே, பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். கரணம் தப்பினால் மரணம் என்பது போல தடுமாறினால் நரகில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறது. எனவே இது விடயத்தில் நாம் மிக மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். அதே போல பிறர் மானத்தில் கை வைப்பதிலிருந்து நாம் ஒவ்வொருவர்களும் மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் வைத்திருப்போமாக இருந்தால் அவரிடத்திலே நாம் சென்று மன்னிப்பு கேட்பதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திற்கு பொறுப்புதாரியாக இருப்பேன் என்று சொல்லி இருக்குகின்றார்களோ அந்த விடயத்தில் நாங்கள் கவனம் எடுத்து நல்ல முறையில் நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் யா
ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, கண்ணியமான எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மோசமான பேச்சுக்களை விட்டும் நாங்கள் தவிர்ந்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن عمر بن الفاروق رضي الله تعالى عنه، وعثمان بن عفان رضي الله تعالى عنهم، وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه، وفاطمة الزهراء رضي الله تعالى عنها، والحسن والحسين رضي الله تعالى عنهما، والحمزة والعباس رضي الله تعالى عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم احفظ شباب المسلمين، اللهم احفظ نساء المسلمين، اللهم احفظ بلاد المسلمين يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين، فانصرنا على القوم الكافرين، فانصرنا على القوم الظالمين، فانصرنا على القوم اليهوديين والنصرانيين برحمتك يا أرحم الراحمين.
اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، وخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر.